சோஷியல் மீடியாவை திறந்தாலே ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக பேசும் பொருளாக ஆகியிருக்கு. ஜோதிடர் ராதன் பண்டித் சிறப்பு பணி அலுவலராக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் கடந்த மே 12 அன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. ராதன் பண்டித் சிறப்பு பணி அலுவலராக நியமிக்கப்பட்டதுக்கு பின்னணியாக பல காரணங்கள் கூறப்படுது. அந்த காரணங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் பின்னணி காரணமாக கூறப்படுறது அவருடைய அரசியல் வெற்றி கணிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ராதன் பண்டித் கடந்த ஒரு ஆண்டாகவே நடிகர் விஜய் அரசியலில் மிகப்பெரிய சுனாமி போன்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னும் 2026 தேர்தலில் அமோக வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் அப்படின்னும் தொடர்ந்து கணிச்சிட்டு வந்தார். அவருடைய கணிப்பு பலித்தது முதலமைச்சருக்கு அவர் மீது பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியதாக தான் கருதப்படுது. இரண்டாவது பின்னணி காரணமாக பார்க்கப்படுறது நீண்ட கால நெருக்கம். முதலமைச்சர் விஜய்க்கு நீண்ட காலமாகவே தனிப்பட்ட ஜோதிடராக இருந்து வராரு ராதன் பண்டித். அரசியல் கட்சி தொடக்கம் முதல் தேர்தல் போது கட்சியின் பெயரான தமிழக வெற்றிக் கழகம் என்பதன் எண்கணிதம் முக்கியத்துவம் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை ராதன் பண்டித் தான் வழங்கியிருக்காரு. அப்படின்றதுனால தான் அவருக்கு இந்த சிறப்பு பணி அலுவலரான பணி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது பின்னணி காரணமாக பார்க்கப்படுறது ராதன் பண்டித் வெறும் ஜோதிடராக மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடனும் பணியாற்றிய அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதாலையும், அதே சமயத்தில் அகில இந்திய அளவில் பல அரசியல் தலைவர்களுடன் தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறதுனால அவருக்கு அரசியல் ஆலோசனைகளை வழங்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலயமா இப்போ பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நியமனம் தற்போது தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் பெரியாரை தனது கொள்கை வழிகாட்டியாக இருக்கிறப்போ ஒரு ஜோதிடரை அரசு பதவியில் அமர்த்துவது மதசார்பற்ற கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக மற்றும் சிபிஎம் போன்ற கட்சிகள் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. அரசு பணத்தில் ஒரு ஜோதிடரை அரசியல் ஆலோசகராக நியமிப்பது மக்களிடையே மூட நம்பிக்கையை வளர்க்கும் அப்படின்னு இன்னொரு தரப்பில் எதிர்ப்புகளும் கிளம்பிட்டு வருது. தகுதியான நபரை தேர்வு செய்வது முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமை அப்படிங்கிறதும், அவர் நிர்வாக பணிக்காகவே அவரை நியமிச்சிருக்காரு அப்படின்னு தாவேகா தரப்பில் அவருக்கு ஆதரவாளர்கள் விளக்கம் அளிச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடியவருக்கு அரசு பொறுப்பான சிறப்பு பணி அலுவலர் பொறுப்பை இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்றைய சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தேமுதிக தலைவராக எம்எல்ஏவாக பொறுப்பேற்றிருக்க பிரேமலதா விஜயகாந்த் இந்த கேள்வியை சட்டமன்ற பேரவையில் முன் வச்சிருக்காங்க. ஜோதிடர் ராதன் பண்டித்துக்கு எதுக்கு சிறப்பு அலுவலக பணியை கொடுக்கணும், அதுக்கான காரணத்தை இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கான பதிலை கூறியே ஆகணும் அப்படின்னு சட்டமன்ற பேரவையில் அவங்க கர்ஜித்த குரலை கேட்டிருக்காங்க. இதுக்கு விஜய் அவர்கள் உரிய பதிலை அளிப்பாரா, இல்லை எப்பவும் போல் மௌனம் கலைக்காமல் அப்படியே இருப்பாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை.